The dermatology அப்படின்னா actually what is dermatology? So இப்போ வந்து dermatology na only aesthetic medicine, only cosmetology, only chemical peels, only lasers, PRPs அப்படி நினைச்சிட்டு இருக்காங்க. No, dermatology is a proper medical field. So sebum production அதிகமாக there is buildup of sebum, dandruff. So நம்ம oil வைக்கும்போது என்ன ஆகும்னா இது இன்னும் வந்து block ஆகும். It will only clog your pores even more badly. Nowadays hair coloring is more, they are happy to do the hair coloring actually. We should be very careful about not doing it. So it totally depends on the stylist. ரொம்ப முடி கொட்டுது, எனக்கு ரொம்ப ஃப்ரிஸியாக இருக்குது, அதனால தான் எனக்கு முடி கொட்டுதுன்னு சொல்லி கெரட்டின் பண்ணுறவங்களும் ஸ்மூதனிங் பண்ணுறவங்களும் தான் அதிகம். ஒரு 100 முடிக்கு மேலே நீங்கள் குளிக்கும் போது பார்க்குறீங்கன்னா அந்த டைமில் டோன்ட் டூ எனி கெமிக்கல் ட்ரீட்மெண்ட் விச் ஹாஸ் ஃபார்மால்டிஹைட். IBN நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய ஷோவில் டெர்மட்டாலஜி அப்படின்னாலே டாப் டு பாட்டம் ஃப்ரம் அவர் ஹேர் டு ஸ்கின் இது எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு சொல்லி இதோட இம்பார்ட்டன்ஸை பற்றி நமக்காக அவங்களோட வியூஸ் அண்ட் ஆஸ் அ டாக்டர் நிறைய விஷயம் நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்காங்க. டாக்டர் நிஷா ஸ்ரீனிவாஸ், டெர்மட்டாலஜிஸ்ட், more than 7 years of experience in dermatology industry. Ma'am, welcome to our show. வணக்கம். Your experience in this dermatology industry is more than 7 years. It is so appreciable and நிறைய விதமான பேஷண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட வியூவர்ஸ்க்கு இந்த டெர்மட்டாலஜி அப்படின்னா ஆக்சுவலி வாட் இஸ் டெர்மட்டாலஜி, எங்கேருந்து இது ஆரம்பிக்குது அண்ட் வாட் ஆர் ஆல் இட் இன்க்ளூட்ஸ், என்ன பார்ட்ஸ் ஆஃப் பாடிலாம் இட் பிளேஸ் அ வைட்டல் ரோல் அப்படிங்கிறத பற்றி ஒரு எக்ஸ்ப்ளனேஷன். ஓகே, ஆக்சுவலி ஃபஸ்ட்டு கொஸ்டினாக இது நீங்கள் கேட்குறது ஐ எம் வெரி ஹாப்பி. சி, டெர்மட்டாலஜி இஸ் மாஸ்டர் இன் மெடிசன் ஆஃப் skin, hair and nails, and it includes DVL, so dermatology, venereology and leprosy. So இது எல்லாமே நாங்கள் படிப்போம் 3 yearsல. So இந்த 3 yearsல we will be covering about your anatomy of skin, hair and nails, pathological conditions, infections, inflammatory conditions, autoimmune conditions, இந்த மாதிரி எல்லா விஷயமுமே கற்றுக்குவோம் டெர்மட்டாலஜியில். ஸோ இப்போ வந்து டெர்மட்டாலஜினா ஒன்லி ஏஸ்தட்டிக் மெடிசன், அதாவது ஒன்லி காஸ்மெட்டாலஜி, ஒன்லி கெமிக்கல் பீல்ஸ், ஒன்லி லேசர்ஸ், ஒன்லி டூயிங் PRPs அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. நோ, டெர்மட்டாலஜி இஸ் அ ப்ராப்பர் மெடிக்கல் ஃபீல்ட் விச் இன்க்ளூட்ஸ் செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீசஸ், இட் இன்க்ளூட்ஸ் லெப்ரசி, இட் இன்க்ளூட்ஸ் சொரியாசிஸ். அப்படிங்கிறது வந்து அதோட அதோட எஜுகேஷன் டுவர்ட்ஸ் திஸ் இட் செல்ஃப் இஸ் அ பிக் திங் நவ். ஸோ டெர்மட்டாலஜி இட் இன்க்ளூட்ஸ் ஆல் திஸ். ஓகே, ஸோ டெர்மட்டாலஜி இவ்வளோ விஷயம் இன்க்ளூட் ஆயிருக்கு. பட் பீப்புள் சி ஆஸ் யூ சே ஒன்லி ஆஸ் அ காஸ்மெட்டாலஜி, ஒன்லி ஃபேஸ் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம், the parts which are visible outside, நமக்கு வெளியில் வந்து தெரிகிற பார்ட்ஸ் மட்டும்தான் டெர்மட்டாலஜிக்கலி இட் இஸ் இன்க்ளூடட்னு சொல்லி அதுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. லெட்ஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் த ஹேர் டாப். ஹவு இம்பார்ட்டண்ட் ஒரு டெர்மட்டாலஜியில் இந்த நிறைய பேருக்கு இந்த dandruff ப்ராப்ளம் வரும். பிஃபோர் ஹேர் நல்லாயிருக்கும், ஸோ dandruff வரும். ஸ்டார்டிங் ஸ்டேஜ் இருக்கும்போது they will not know it. Then people will say there is no oil content, apply more oil. So more than 7-8 hours they apply the oil in the head and they then take a bath. So இது என்ன ஆகுது, இன்னும் அந்த dandruff உடைய அழுத்தம் அதிகமாகுது. How to maintain this dandruff? இனிஷியல் ஸ்டேஜஸில் இருக்கிறவங்களுக்கு இது எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம்? ஓகே, ஸோ டெர்மட்டாலஜியோட ஒரு பியூட்டியே வந்து கண்ணால் பார்த்துடலாம். ஸோ மற்ற மெடிக்கல் ஃபீல்டை கம்பேர் பண்ணும்போது இட்ஸ் சம்திங் we can see easily and diagnose it. So to start with dandruff வந்து it is because of a species called Malassezia fungus ன்னு சொல்லுவாங்க. So it can be because of more sebum production. So sebum production அதிகமாக there is buildup of sebum, dandruff. So this is the common pathology of dandruff. சரியா? ஸோ நம்ம ஆயில் வைக்கும்போது என்ன ஆகும்னா இது இன்னும் வந்து பிளாக் ஆகும். It will only clog your pores even more badly. ஸோ அதனால தான் we don't recommend oil more than 1 hour even if they don't have dandruff. Okay, and அதுக்கப்புறம் will be prescribing them with antifungals and a protocol to follow. Okay, so starting stage of dandruffல வந்து you will have a mild flakiness இருக்கும். ஃபஸ்ட்டு வாட்டி நீங்கள் 1 day குளித்ததுக்கு அப்புறமா நீங்கள் வந்து ஒரு நாள் ஷாம்பு பண்ணி நெக்ஸ்ட் டேவே ரொம்ப ஆயில்னஸ் அதிகமாகிடும். ஸோ இதெல்லாம் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஆஃப் dandruff. ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்கு நம்ம இனிஷியலாகவே ஆன்டி dandruff ஷாம்பு which contains olamine, which contains sertaconazole, ketoconazole, whichever is your ஸ்கேல்ப்புக்கு ஏற்ற மாதிரி டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட கன்சல்ட் பண்ணி யூ கேன் ஸ்டார்ட்.
ஸோ ஸ்டார்டிங்கில் நம்ம வந்து பண்ணிட்டோம்னா we can avoid many other conditions like நீங்கள் வந்து dandruff வர வர லைக் யூல் ஹாவ் இச்சிங்னால மற்ற இடத்துல பரவும். ஸ்கேல்பில் இருந்தால் வென் யூ இச் அது வந்து நெயில்ஸுக்கு வரும். ஸோ நெயில்ஸ்லேருந்து யூல் பி டச்சிங் அதர் பார்ட்ஸ் ஆஃப் யுவர் பாடி. ஸோ இதெல்லாம் வந்து கான்ட்ரிபியூட் டு அதர் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ். ஸோ நம்ம ஃபஸ்ட்டே ட்ரீட்மெண்ட் பண்ணுறது இட்ஸ் அ குட் ஆப்ஷன். ஓகே, ஃபார் dandruff ஸ்டார்டிங்லேயே நம்ம பண்ணணும். ஓகே, இஃப் பேஷண்ட் கொஞ்சம் சீரியஸாக ரொம்ப நிறைய dandruff ஸ்ப்ரெட் ஆகிருக்கு, அவங்களோட ட்ரீட்மெண்ட்னா வாட் இஸ் அ ட்ரீட்மெண்ட் பீரியட், எவ்வளோ நாளில் ஒரு மந்தில் அதை வந்து சரி பண்ண முடியும்? ஓகே, ஸோ இதில் வந்து 2 என்டிட்டிஸ் இருக்குது. ஒன்று வந்து செபோரிக் டெர்மடைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க, ஸோ அதாவது dandruff. இன்னொன்று வந்து சீபோசோரியாசிஸ்ன்னு சொல்லுவாங்க, அது சொரியாசிஸில் ஒரு வகை. ஓகே, தட் இஸ் அன் ஆட்டோஇம்யூன் கண்டிஷன். ஸோ செபோரிக் டெர்மடைட்டிஸ் அதாவது dandruff வந்து யூ கேன் ஸ்டார்ட் வித் ஆல் தீஸ் ஷாம்பூஸ் அண்ட் அதர் திங்ஸ். இதெல்லாம் பண்ணியும் இஃப் போகலன்னா தென் வி put it as seborrheic psoriasis. So, and also we confirm it with biopsies. So coming to your question, seborrheic dermatitis அதாவது dandruffக்கு வந்து there is no permanent cure. Okay, it is preventive தான். You can prevent it. ஸோ நீங்கள் வந்து உங்களோட ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பு வந்து வீக்லி ஒன்ஸ் யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும். அண்ட் இஃப் இட்ஸ் மோர் யூ ஹவ் டு ஸ்டார்ட் வித் ஓரல் ஆன்டிஃபங்கல். ஸோ இந்த மாதிரி தான் யூ கேன் ஒன்லி ப்ரிவெண்ட் இட். யூ கான்ட் டோட்டலி க்யூர் டேண்ட்ரஃப். ஓகே, அது வந்து எப்போவுமே கண்டினியூ தான் ஆகிட்ருக்கும். எஸ். ஓகே, இது கூட வந்து இந்த நீங்கள் ஷாம்பு அப்படின்னு சொல்லும்போது ஷாம்பு அப்ளை பண்ணிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க யூ ஹேவ் டு அப்ளை கண்டிஷனர், தென் அகெயின் சீரம். இவ்வளோ விஷயம் வந்து ஒருத்தரால் வந்து பண்ண முடியுமா? இப்போ வந்து ஆல் டுகெதர் எல்லாம் சேர்ந்து ஒரே ப்ராடக்ட்டில் வருதுங்கிறாங்க. இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸில் நம்ம வாங்கும்போது நம்ம ஃபர்ஸ்ட் கவனிக்க வேண்டிய விஷயம், இந்த கெமிக்கல் ஐட்டம்ஸ் அதில் வந்து மிக்ஸ் ஆகாமல் இருக்கா, இந்த திங்ஸ் இருக்கான்னு நம்ம நோட் பண்ணுனா வாட் ஆர் த திங்ஸ்? ஓகே, dandruffன்னு வரும்போது கண்டிப்பாக அதில் ஜிங்க் பைரோத்தனேட் அண்ட் கிட்டகோனசோல், செரட்டோகோனசோல், அது ஒன்று கிட்டகோனசோல் இல்லை செரட்டோகோனசோல் இல்லைன்னா ஆலமைன் இருக்கணும். சரிங்களா? ஸோ அது நம்ம வந்து we put it on your scalp, leave it for 60 seconds. உடனே ரின்ஸ் பண்ணாமல் leave it for 60 seconds and then wash it. ஓகே, ஸோ அதுக்கு அப்புறம் நம்ம எப்போ எந்த மெடிக்கேட்டட் ஷாம்பு யூஸ் பண்ணாலுமே ஃப்ரிஸினஸ் இஸ் குவைட் காமன். ஸோ ஃப்ரிஸஸ் இருக்கிறதுனால வில் ஆட் கண்டிஷ்னர். ஸோ கண்டிஷ்னர் வந்து கண்டிப்பாக ஸ்கேல்ப்புக்கு போடவே கூடாது. இட் ஷுட் பி ஆன் யோர் லெங்த். லெங்த்துக்கு போட்டுட்டு ஜஸ்ட் லீவ் இட் ஃபார் லைக் 1 minute and wash it away. Then coming to serum. Serum again only on your length to prevent frizziness. Yes. இதுதான் வந்து ப்ராப்பர் வே ஆஃப் யூஸிங். எஸ். இப்போ நீங்கள் நம்ம dandruff பற்றி பேசும்போது ஸோ பீப்புள் கோ டு பார்லர்ஸ் அண்ட் தே ஆர் சஜஸ்டிங் சம் dandruff ட்ரீட்மெண்ட் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் அவங்களோட ப்ராப்ளத்துக்கு ஏற்ற மாதிரி 1 சிட்டிங்கில் சரியாகும், 2, 3, 4ன்னு சம் பீப்புள் ஆர் சஜஸ்டிங் 10 வாட்டி வரணும், 12 வாட்டி வரணும்னு. அந்த காஸ்ட் ஆஃப் dandruff ட்ரீட்மெண்ட் இஸ் ஸோ ஹை. அந்த மாதிரி பண்ணும்போது தே டூ அ மசாஜ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அந்த மாதிரி பண்ணுறதுனால அந்த dandruff சரி பண்ண முடியுமா? கண்டிப்பாக முடியாது. எந்த மசாஜஸ்னாலையும் எந்த ஷாம்பு ஒரு வாட்டி நீங்கள் ஷாம்பு போடுறதுனாலையும் டேண்ட்ரஃபை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. பட் we do have scalp peel which has salicylic acid, which has lactic acid, which will help on your session wise. அந்த மாதிரி கெமிக்கல் பீல்ஸ் ஃபார் த ஸ்கேல்ப்புக்கு வந்து will be useful to control dandruff. ஓகே, அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுற அந்த ஷாம்பூஸை நம்ம ஒரு வீக்கில் எவ்வளோ ஆஃபன் அதை யூஸ் பண்ணணும்? Depending on the oiliness you have. உங்கள் sebum ப்ரொடக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி இப்போ if you're someone who's working out on a daily basis, please go in for a daily shampooing, daily cleansing without sulfate. So sulfate and paraben free மாதிரி daily cleanser. So உங்களோட anti dandruff shampoo வந்து use it weekly once or twice. அந்த மாதிரி we பண்ணலாம். ஓகே, சரி. இப்போ நெக்ஸ்ட் கம்மிங் டு த ஹேர்னு பார்த்தோம்னா கலரிங். நவடேஸ் ஹேர் கலரிங் இஸ் மோர், எல்லா இடத்துலையும் அது தே ஆர் ஹாப்பி டு டூ த ஹேர் கலரிங் ஆக்சுவலி. அந்த மாதிரி பண்ணுறதுனால ஹேர் எந்த அளவுக்கு டேமேஜ் ஆகும்? பிகாஸ் ஒரு வாட்டி ஒரு கலர் பண்ணுறாங்க, உடனே ஆஃப்டர் மந்த் ஆர் சம்திங் தே ஆர் சேஞ்சிங் த கலர். கரெக்ட். ஸோ இது வந்து ஹேரை ப்ரிவெண்ட் பண்ணுமா இல்லை ஹேர் டேமேஜ் பண்ணுமா? ஹேர் கலரிங் வந்து ப்ராப்பரான டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணாங்க, ப்ராப்பரான ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னா டெஃபினெட்லி ஐ வுடன்ட் சே இட் இஸ் நாட் ஹார்ம்ஃபுல், பட் இட் கேன் பி டன். Like it is not like something you should not do. You're going அப்படி கிடையாது. If you are done with a proper stylist who knows what is pH, what is bond, Yes. when we should bleach, when you should not bleach, எந்த மாதிரி ஹேருக்கு ப்ளீச் பண்ணால் ஓகே. இப்போ ஒருத்தங்க ரொம்ப ஒரு ட்ரை அண்ட் ஃப்ரிஸி ஹேர், ஒருத்தங்க வந்து they are asking for கிரேசி கலர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது வயலட், பிங்க் அந்த மாதிரி கலர்ஸ் வந்து கேட்குறாங்க. செரி ரெட்.
அந்த மாதிரி கேட்குறாங்கன்னா நம்ம ப்ளீச் பண்ணாமல் அந்த கலரை எடுத்துகிட்டு வர முடியாது. அந்த கலர் நம்ம ஹேரில் சேராது. ஸோ அந்த மாதிரி டைமில் டெஃபினட்டாக we should be very careful about not doing it. So it totally depends on the stylist, the product we are using, the technique we are using. Okay, coming back again to the hair. People are happy to do the hair straightening. Hair straightening பண்ண அழகாக இருக்கும் எல்லாருக்குமே தோன்றது தான். But when you do that, immediately we are able to see a great hair loss. அப்படி கொட்டுது முடி. நிறைய பேர் வந்து அது பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து அந்த மிஸ்டேக்கை ரியலைஸ் பண்ணுறாங்க. இதை உடனே சரி பண்ண முடியுமா? எப்போ இது ஸ்டாப்பேஜ் ஆகும்? ஓகே, ஸோ யூஸ்வலாக இது எப்படி நடக்கும்னா, ரொம்ப முடி கொட்டுது, எனக்கு ரொம்ப ஃப்ரிஸியாக இருக்குது, அதனால தான் எனக்கு முடி கொட்டுதுன்னு சொல்லி கெரட்டின் பண்ணுறவங்களும் ஸ்மூதனிங் பண்ணுறவங்களும் தான் அதிகம். எஸ். ஸோ usually when I see my patients or I see my clients in the salon, நான் கேட்கும்போது if they are in telogen phase, அதாவது ஷெட்டிங் ஃபேஸில் இருந்தாங்க அப்படின்னா நான் கண்டிப்பாக சொல்லுவேன், தயவுசெய்து பண்ணாதீங்க. when your hair is shedding, உங்களுக்கு வந்து if you are seeing ஒரு 100 முடிக்கு மேலே நீங்கள் குளிக்கும் போது பார்க்குறீங்கன்னா அந்த டைமில் don't do any chemical treatment which has formaldehyde. Okay. We can avoid it. அந்த growth கொஞ்சம் ஸ்டடி பண்ணிட்டு, ஸ்டார்ட் வித் மெடிகேஷன்ஸ் ஸ்டடி பண்ணிட்டு then do your keratin. ஓகே. So this is how it works. வாட்டர் ட்ரீட்மெண்ட், அதாவது இப்போ நிறைய இடத்துல நம்மளால் பார்க்க முடியும். ஸோ எப்படி வந்து அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நன்றி சொல்கிற மாதிரி நீங்கள் தண்ணி குடிங்க உங்கள் வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி. 3 liters 4 liters ஓகே. I have seen people who is drinking 7 liters 8 liters. Scrubs வந்து it is something we can only use if it is needed, not maybe ஒரு 2 weeks once இல்லை ஒரு 1 week once. And also இந்த caffeine scrubs எல்லாம் please avoid it. It is not good. ஒரு டெர்மோட அட்வைஸ் இல்லாமல் don't start any cream overnight instant brightness creamலாம் definitely is not going to work.